வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு வளர்த்தினர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக ஐபிஎல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் 2-3 அதாவது சனிக்கிழமை தான் ஐபிஎல் இடம்பெற இருக்கின்றன. அதற்காக வேண்டிய அத்தனை ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அணிகளும் தங்களுடைய வீரர்களை பயிற்சியில் ஈடுபட்டு தங்களுக்கு தாங்களே பிரித்து தற்பொழுது பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை ரசிகர்கள் கண்டிப்பாக இம்முறை இடம்பெற இருக்கின்ற ஐபிஎல்லை ரசித்து ருசித்து பார்க்க இருக்கின்றார்கள். காரணம், இலங்கையை சார்ந்த 8 வீரர்கள் இம்முறை ஐபிஎல்லில் நீண்ட இடைவேளைக்கு பிறகு, அதாவது ஒரு கட்டத்திலே குமார் சங்கக்காரா, டிஎம் தில்ஷான், அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மகிழ ஜெயவர்தன, சன ஜெயசூரி, லசித் மலிங்கேக்கு பிற்பாடு நீண்ட காலத்திற்கு பிற்பாடு ஒரு ஐபிஎல் தொடரில் இலங்கையை சார்ந்த அதிக வீரர்கள் விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த தொடராக இந்த சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. எனவே இலங்கை ரசிகர்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள். காரணம், T20க்கே உரித்தான வீரர்கள் தான் இம்முறை ஐபிஎல்லில் விளையாட இருக்கின்றார்கள். 10 அணிகளிலும் ஒரு சில அணிகளில் மாத்திரமே இலங்கை வீரர்கள் இல்லை. குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது ஹைதராபாத்திலே 2 வீரர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று RR ராஜஸ்தான் ராயல்ஸிலே இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் RCBயில் இருக்கின்றார்கள். குறிப்பாக சென்னையில் கூட இலங்கை அணி வீரர்கள் இருக்கின்றார்கள். எனவே இம்முறை இடம்பெற இருக்கின்ற ஐபிஎல் போட்டி இலங்கை ரசிகர்களுக்கு குதூகலிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அதே போல இந்த பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலையும் இஸ்கோர் விவரங்கள் உடனுக்குடன் தர காத்துக் கொண்டிருக்கிறேன். சுவாரஸ்யமான சூப்பரான ஐபிஎல் தொடர்பான விவரங்களை உடனுக்குடன் உங்களுக்கு தர காத்துக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மறந்துடாதீங்க, ஐபிஎல் தொடர்பான முழு விவரத்தையும் அறிந்து கொள்ள பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை தாங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் அணிகளான போட்டி. அது மாத்திரம்தான் தற்போது சர்வதேச போட்டிகளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே 2வது T20 போட்டி. இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம். அதே போல நேற்றைய தினம் இலங்கை அணியினுடைய மிகச்சிறந்த இடதுகை துடுப்பாட்ட வீரர், அதே போன்று உலகத்திலே ஒருவர் மாத்திரமே வலது கையாலும் இடது கையாலும் பந்து வீசக்கூடிய ஒரு சகலத்துறை வீரராக இருக்கக்கூடிய கமிந்து மெண்டிஸ் நேற்றைய தினம் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக அணிகளோடு அந்த பிரித்து ஒரே அணியில் 2 குழுக்களாக பிரித்து விளையாடும் பொழுது மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தார். அரை சதத்தையும் கடந்திருந்தார். 27 பந்துகளுக்கு 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே போல இசான் கிசான் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்த ஆடியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் இலங்கை அணியினுடைய இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஈசான் மாளிகை கூட மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார். இது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து அணிகளான இந்த போட்டியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நேற்றைய தினம் பாகிஸ்தான் ரசிகர்கள் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். இந்த போட்டியை பாகிஸ்தான் கண்டிப்பாக வெல்ல வேண்டும். காரணம், முதலாவது T20 போட்டியில் பாகிஸ்தானை 91 ஓட்டத்திற்குள் சுருட்டி விட்டார்கள் நியூசிலாந்து அணி. அதற்கு பதிலடி கொடுக்கும் என்பதாக பாகிஸ்தான் இளம் படை பதிலடி கொடுக்கும் என்பதாக எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் மழை குறுக்கிட்டமையின் காரணமாக போட்டி 15 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. எனவே முதல்ல துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி மொத்தமாக பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 15 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் 9 விக்கெட்டுகளை இழந்து வெறுமனே 135 ஓட்டங்களை மாத்திரமே துடுப்படுத்தாடி பெற்றுக் கொண்டார்கள். காரணம், அதாவது பாபர் அசாம், அதே போல முகமது ரிஸ்வான், அதே போல இஃப்திகார் அகமது, ஃபக்கர் ஜமான் போன்றவர்கள் இல்லாத ஒரு அணி. குறிப்பாக சல்மான் அலி அக்ஹா தலைமையிலான இந்த அணியை பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அரபு துடுப்பாட்ட வீரராக வந்த முகமது ஹாரிஸ் விக்கெட் காப்பாளர் 11 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 10 பந்துகளுக்கு 4 ஓட்ட படங்களாக. அதே போல ஹசன் நவாஸ் தொடர்ச்சியாக சோபிக்க தவறிக்கொண்டே இருக்கின்றார். 0 தொடாட்டம் இருந்து வெளியேறி இருந்தார். அதே போல சல்மான் அகா 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 28 பந்துகளில் 4 ஓட்டம் 3 6 ஓட்ட மடங்களாக. அதே போன்று இர்ஃபான் கான் 11 ஓட்டங்கள், கௌஸ் தில்சா 2 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். சதாப் கான், அனுபவம் வாய்ந்த வீரர் என்று அணிக்குள் கொண்டு வந்த சதாப் கான் 14 பந்துகளில் 26 ஓட்டங்கள், 2 4 ஓட்டம் 2 6 ஓட்ட மடங்களாக. அதே போன்று அப்துல் சமத் 11 ஓட்டம். ஷைன் ஷாஃபர்ட் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியிருந்தார். அவர் ஒரு பந்து வீச்சாளர், வேக பந்து வீச்சாளர் இருந்தாலும் அருமையான முறையில் துடுப்படுத்தாடி 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். வேகமாக அடித்தாடி இருந்தார். 14 பந்துகளுக்கு 2 4 ஓட்டம் 1 6 ஓட்ட மடங்களாக. மொத்தமாக பாகிஸ்தான் பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 135 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 9 விக்கெட்டுகளை இழந்து 15 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் நியூசிலாந்து அணியோட பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டோஃபி 3 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். ஜெமிஸ் 3 ஓவர்கள் பந்து வீசி 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். சவுதி 2 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதற்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து 137 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து
13 பந்து வீச்சு பிரதிலே 11 பந்துகள் மிச்சம் இருக்கையில் தான் இந்த போட்டியில் இரண்டாவது T20 போட்டியிலும் வெற்றியடைந்திருக்கின்றார்கள் நியூசிலாந்து அணியினர். 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். நியூசிலாந்து சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டிம் சைஃபர் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 22 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 5 6 ஓட்ட மடங்களாக. அதே போன்று எலன் 38 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 16 பந்துகளுக்கு 4 ஓட்டம் 5 6 ஓட்ட மடங்களாக. ஸ்ட்ரைக்கர் 137.5 இருந்தது. மார்க் ஷோப்மன் 1, டிரைல் மிச்சல் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். மிச்சல் ஹை 21 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த போட்டியிலே 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே 11 பந்துகள் மீதம் இருக்கையில் வெற்றி பெற்றிருந்தார்கள் நியூசிலாந்து அணி. தொடர் 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரிலே 2 போட்டிகளில் நியூசிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அடுத்த போட்டி 3வது T20 போட்டி 21ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வருகின்ற சனிக்கிழமை IPL போட்டி இடம்பெற இருக்கின்றமையின் காரணமாக தங்களுக்கு தாங்களே பிரித்துக் கொண்டு A B என்பதாக பிரித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். IPL ஒவ்வொரு அணிகளும் IPL விளையாடுகின்ற 10 அணிகளும் இப்படி பிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இலங்கை அணி சார்பாக மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். இலங்கை அணியினுடைய சகலுத்துறை வீரர் கமிந்து மெண்டிஸ் பந்து வீசவில்லை, ஆனால் துடுப்படுத்தாடி இருந்தார். அருமையாக துடுப்படுத்தாடி இருந்தார். இசாங்கிசான் ஒரு சில இணைப்பாடத்தை கட்டி எழுப்பியிருந்தார். இலங்கை அணியினுடைய சகலுத்துறை வீரர் கமிந்து மெண்டிஸ் மொத்தமாக கமிந்து மெண்டிஸ் 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 30 பந்துகளுக்கு அவர் அரைச்சதம் பெற்றது. 27 பந்துகளில் அவர் 53 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டத்தோடு தான் அவர் அரைச்சதத்தை பெற்றிருந்தார். மிகச்சிறந்த ஒரு போமிலே இருக்கின்றார் இலங்கை அணியினுடைய சகலுத்துறை வீரர் கமிது மெண்டிஸ். அதே போல ஈசான் மாலிங்க மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தார். 3 விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தார். IPL சுவாரஸ்யமாக சூடுபிடித்து இடம்பெற இருக்கின்றது. IPL தொடர்பான சகல விடயங்களையும் நாங்கள் இந்த பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக உடனுக்குடன் தர காத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று IPL போட்டிகள் முடிந்ததன் பிற்பாடு ஸ்கோர் விவரங்களோடு உங்களை சந்திக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். IPL தொடர்பான முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்தீர்கள் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் RJ யாசிர். வணக்கம் நேயர்களே.